Hey friends, vanakkam, welcome back to the channel Beautify. So இன்னைக்கு நவராத்திரியோட டே 8ல இருக்கோம். ஸோ இன்னையோட கலர் கோட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்குங்க. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் சாரீ அண்ட் இந்த பிங்க் சாரீ ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கனால இப்படி இருக்குது. அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ். அண்ட் இந்த பிங்க் கலர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே அந்த செக்டு ஒர்க் இருக்குது. அண்ட் அந்த செக்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் இருக்குது. என்கிட்ட இந்த மாதிரி சாரியே இல்லை. அண்ட் டபுள் சைடையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குக்கு எப்போவுமே இந்த க்ரீன் காம்பினேஷன் தான் வருது. சம்திங் பிங்க்குக்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக வேறு என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். would love to know. And then pink stands for what அப்படின்னு நீங்கள் தான் வந்து இந்த தடவை சொல்ல போகிறீங்க. ஸோ பிங்க் கலர் எதை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் ஏன் லைக் பண்ண மாட்டேன்றீங்க? கொஞ்சம் தான் லைக் போடுங்களேன். ஏன் இதே நான் பண்ணுறது ஏதோ தப்பாக தெரியுதா? இல்லை இல்லைங்க. ஸோ அப்படியே லைக்ஸையும் அள்ளி தெளிங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் போட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து ஓகே ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கீகரித்து தான் அது வந்து அங்கீகாரம் கொடுத்தா தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து புஷ் ஆகும் இல்லையா? ஸோ உங்களோட முழு இந்த ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க நம்ம இதை எப்படி ஸ்டைலிங் பண்ணலான்னு பார்த்துலாம். கொஞ்சம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கின் கேருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே வந்து குட்டியாக எனக்கு 2-3 பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிம்பிள் வந்தாலே நான் டெஃபினட்டாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிடுவேன். அது என்ன அப்படின்னா இந்த டீ ட்ரீயோட ஸ்கின் கிளியரிங் மேட்டிஃபைங் டோனர் ஃப்ரம் பாடி ஷாப். நல்லா குளிக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இந்த டோனரை பற்றி நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் மை ஆக்னேன்னு வந்துட்டா இதுதான் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் போர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே சரி ரெசிடியூ இருக்கத்தான் செய்யும். ஸோ அதையும் வந்து க்ளீனாக வந்து வைப் பண்ணி கொடுக்கறது இந்த ஒரு டோனர் தான். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ எக்ஸ்ஃபோலியன்ட். ஸோ அதுதான் த பெஸ்ட் திங். ஸோ கொஞ்சம் லிப் வந்து ட்ரை ஆகுது. அதுக்கு நம்ம இந்த தொப்பி போட்ட இந்த டப்பாவில் இருக்க Dot&Keyயோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு டோனர் போடும்போது ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும். பட் அது பயப்படாதீங்க, இட் இஸ் நார்மல் ஒன்லி. ஏன்னா எனக்கு பல தடவை வந்து அந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் கொடுத்துருக்கு. பட் அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சப்சைட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த நியாசினமைடோட ரைஸ் வாட்டர் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஃபியூ பம்ப் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப நிறையா வந்து போடணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ஆக்னே இருக்கும் போது. அண்ட் தென் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து போட போகிறோம். அது வந்து ஃப்ரம் த பிராண்ட் லாரியல் இருந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் தான் போடுறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணுது. அண்ட் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கே இங்கே இருக்குது. டெஃபினட்டாக அங்கேயும் வந்து க்ளோவிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் என்னோட பிரைட்ஸுக்கு கூடயும் வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். எனக்கு பர்சனலாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ப்ளம்ப் அண்ட் சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே மினிமலான ஒரு மேக்கப் தான், ரொம்ப அதிகமான மேக்கப் கிடையாது. பட் நான் வந்து ஸ்கின் கேரில் இந்த 3யும் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து நான் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் நான் வந்து காமிக்கிறேன். வெறும் ஸ்க்ரீனுக்கு வேண்டி நான் காமிக்கிறேன்லாம் கிடையாது. ஐ வவுச் தீஸ் ப்ராடக்ட்ஸ் நாட் பிகாஸ் அந்த அளவுக்கு என் ஸ்கின்ல வந்து இதோட இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கனால தான் நான் வந்து உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்டும் பண்ணுறேன். இதோட பையிங் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சில பேர்லாம் என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்க, என்னது நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து கீழே அது என்ன
ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ரன்னிங் அகெயின்ஸ்ட் டைம். வீடியோ பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ மெனி ஒர்க் பேக் எண்டில் இருக்கிறனால அது வந்து கொடுக்க முடியல. ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லாவோட பையிங் லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, ப்ளீஸ் கைண்ட்லி அட்ஜஸ்ட், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதில் போய் அந்த ப்ராடக்ட் எடுத்து திரும்பியும் வந்து அதை ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கிறனால தான் அது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே, ஸோ பேக் டு த மேக்கப். ஸோ இன்றைக்கி மேக்கப் வந்து ப்ரைமர்லாம் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. இது வந்து மேப்ளினோட ஏஜ் டிவைன் கன்சீலர், இந்த ஷேட் கேரமல். இது வந்து என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் டேன் ஆன ஏரியா, அப்புறம் பிம்பிளில் போடும்போது கொஞ்சம் வலிக்குது, கேர்ஃபுல்லாக போடுங்க, அழுத்தி போடாதீங்க. வந்துட்டிங்களா? எப்படி பண்ணீங்க? எப்போ வந்தாலும் நீ ஏதாச்சும் போட்டுட்டு இருக்கேன் மூஞ்சில. ஆனால் நல்ல எக்ஸாம் பண்ணேன். சூப்பராக பண்ணியா? செம்ம, ஐ எம் ஹாப்பி, வெரி குட். ஆமாம், எனக்கு அம்மாவுக்கு ஒரு இது இருக்கு. இதே நான் சிரிச்சுட்டே நல்லா பண்ணேன்னு சொன்னால் நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்பிடும். ஆனால் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கா? ஆமாம், கண்டி. ஆமாம், கண்டி. ஸோ ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து இந்த க்ரீம் அண்ட் டிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். பெரிலிஷியஸ் அப்படின்னு ஒரு ஷேடு, பட் கைண்ட் ஆஃப் ஒயின் ஷேட். ஸோ இப்போ மேப்ளினோட ஏஜ் டிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கன்சீலர் வந்து வேறு ஷேட், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஷேடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ பவுடருக்கு இங்கே வந்து LA Girlோட ப்ரோஃபேஸ் HD பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஐமேஜிக்கோட ப்ரொஃபஷனல் காஸ்மெட்டிக்ஸ் 30 கலர் ஐஷேடோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பேலட்டே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேலட். இதில் ஏன்னா நிறைய பிங்க்ஸ் இருக்குது, நிறைய ப்ரௌன்ஸ் இருக்குது, பீச் டோன்ஸ் எல்லாம் இருக்குது, வைப்ரண்ட்டான எல்லோ கலர் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பேலட்னு சொல்கிறதுல இந்த பேலட்டை அடிச்சுக்க முடியாது. பிகாஸ் இதில் வந்து நிறைய ஷிம்மர்ஸும் இருக்கும், மேட்டும் இருக்குது. எப்போவுமே ஷிம்மர்ஸ் வந்து விரலால் போட்டான்னா இன்னும் ரொம்ப நல்ல அந்த கலர் வந்து அழகாக எடுத்துக்காட்டும். ஸோ அதனால என் ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளிங் அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது, அந்த ஷேடு எடுத்து லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபவுண்டேஷன்லாம் இல்லாமல் ஜஸ்ட் கன்சீலர் வச்சு நம்ம வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ யாருக்காச்சும் குயிக்காக வந்து பாருங்கள், என்னோடய ஃபேஸில் வந்து அந்த ஈவன் டோன் வந்துருச்சு. அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் பெருசாக வந்து இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ யாருக்காச்சும் சட்டிலாக வேணும், ஃபவுண்டேஷனில் ரொம்ப ஹெவி கவரேஜாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மேக்கப் லுக்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மேப்ளினோட லைனர் தான். ஸோ இப்போ வந்து ஹாஃப் விங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எதுக்கு நான் இந்த மேப்ளின் வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறேன்னா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம், அதனால். அண்ட் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்துங்க. அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கா. ஸோ எனக்கு தின் லைனர் ட்ராப் பண்ணும்போது இதுதான் பர்ஃபெக்டாக வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அமேசானில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்ஸ் சேல் போயிட்டுருக்கு. அந்த சேல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 to 80%, 1500 பிராண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நல்ல நல்ல டீல்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். காஜல் போட்டாச்சு. இப்போ வந்து ஷேடிங் வந்து பண்ணிடலாம். கலர்பாரோட சூப்பர் கோரல் பிளிஸ், ஓகேங்களா, அந்த ஒரு ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்சல்யூட்டோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா வச்சு மஸ்காரா லேஷஸ் வந்து ஐப்ரோஸ் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம்.
அது எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் எடுத்து அதுக்கு மேலே வந்து இப்படி டேப் பண்ணுறோம். ஸோ மிஸ்டேக் ஹேப்பன்ஸ், மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட திறமை, ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மியூட் டவுன் ஆகும். அண்ட் இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு ரப் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக்கு இங்கே மேப்ளினோட வினாயில் லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் நம்பர் 30 பையிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு ஷேட். ஆக்சுவலாக நான் இந்த இத்தனை நாளில் வந்து இந்த ஷேட் போட்டதே கிடையாது. நம்ம லுக் வந்து ரெடி ஆச்சு. எனக்கே சிரிப்பு வருது. ஓகே ஃபைன், இன்னைக்கோட கமெண்ட் நம்ம வந்து படிச்சிடலாம். ஆக்சுவலாக இவங்க வந்து உஷா நந்தினி, நம்மளோட ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணுற டார்லிங் செல்லா குட்டி, லவ் யூ. அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது டாஸ்லிங் ஐஸ், ஐ லுக் வேற லெவல், எனக்கு சாரி பார்க்க வயலட் அண்ட் ராயல் மிக்சிங் மாதிரி தெரியுது, அண்ட் அந்த பிளவுஸ் டிசைன் டெய்லியும் வார்ம்னு இருக்குது. தேங்க்யூ டியர். தட் அரளிப்பூ ஸோ கியூட் டியர். தேங்க்யூ. அது வந்து அரளிப்பூ வந்து அந்த சாரிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தனால அதை நான் வச்சுட்டேன் டியர். அவங்க பாப்பாவும் வந்து அவங்க அம்மா ரெடி ஆகும் போது, அதாவது உஷா நந்தினி ரெடி ஆகும் போது அவங்களும் வந்து அம்மா ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காமா. எல்லா அம்மாங்களுக்கும் அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட் சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா குழந்தைங்க எல்லாருமே அவங்க அம்மா வந்து ரெடி ஆகும் போது அழகா இருக்குன்னு சொல்றதே ஒரு பெரிய வேற லெவல் ஹாப்பினஸ். நானும் அதை வந்து உணர்ந்திருக்கேன், ஏன்னா தன்மை அடிக்கடி சொல்லுவா. ஸோ எஸ் உஷா நந்தினி, கீப் ஆன் கமெண்டிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஸோ ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணியாச்சு. இன்னைக்கோட லுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ண ஆரம்பிச்சதான். பட் எனக்கு வந்து இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மெயினாக இங்கே வந்து அந்த நெத்தி போட்டு நான் வந்து அந்த பெங்காலி, அதாவது ஒயிட் வித் ரெட் சாரிக்கு வந்து போடணும்னு நினச்சேன். அந்த இடத்துல வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்தனால மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைல் போட்டு பண்ணணும் அப்படின்னு தாட் இருந்தது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. பட் இன்னைக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டேன். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து டிஐஒய் தான். இந்த மாடல் இருக்குல்ல, ஆக்சுவலாக ஃப்ரீ ஹேர் போட்டிருந்தேன்னா இந்த மாடல் வந்து என்கிட்ட வந்து நிறைய பீட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் இருக்க 2 ஸ்ட்ரிங்கை எடுத்து இந்த தோடில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே இப்படி வந்து பின்னாடி வந்து பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டிஐஒய் தான், ஓகேங்களா? மற்றபடி எல்லா ஜுவல்லரியும் வந்து ஜுவல்லரி நெக்குக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டேன். பிகாஸ் இந்த சாரியே வந்து அவ்வளோ கிராண்டாக இருக்கிறனால நான் ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டிருக்கேன். அண்ட் பேர்ல் லுக்கோட வந்து அப்படியே எலிவேட் பண்ணி காமிக்குது. இந்த லுக் எப்படி இருக்குன்னு உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபைனல் ஷாட்டை வந்து பார்த்துக்கலாம்.